ஓகேங்களா. முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் எனது தந்தையுமான அமரர் இரா வைரப்பெருமாள் அவர்களுடைய நினைவு புறா போட்டி 54ஆம் புறா போட்டி இன்று சாதா புறா போட்டி தொடங்கியது. இதில் 15 புறாக்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடப்பட்டிருந்தது. இதில் இன்று 11 புறாக்கள் போட்டியில் கலந்து கொண்டுள்ளது. இந்த புறாக்கள் சாதா புறா என்பது காலையில் 7 மணிக்கு விட்டு மதியம் 1 மணி வரை பறக்க வேண்டும். சராசரியாக 6 மணி நேரம் சாதா புறா பறக்கணும். பறந்து குறிப்பிட்ட இடத்தில் அமர வேண்டும். அப்படி 3 நாட்களும் 1 மணிக்கு மேல் பறக்கக்கூடிய புறாக்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இந்த போட்டியினை சிறப்பான முறையில் எங்களுக்கு ஆண்டுதோறும் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புறா கலைஞர் புறாவினுடைய தந்தை மரியாதைக்குரிய அண்ணன் ஈரோடு கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்ட மாமா அரங்கராஜ் மாமா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்க எங்களுடைய கரூர் புறா போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து புறா கூண்டு உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக்கின்ற புறா குழுவினுடைய நடுவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் காண வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து புறா கலைஞர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புறா போட்டி மற்றும் சாதா புறா போட்டி முடிந்தவுடன் அடுத்தபடியாக கர்ணப்புறா போட்டி நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த கர்ணப்புறா போட்டி முடிந்தவுடன் புறா பரிசளிப்பு போட்டி நடைபெறும் என்பது பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புறா போட்டி என்றது கரூர் மாநகரத்தில் கரூர் நகரத்துக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் மத்திய பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த போட்டி நடைபெறுகிறது. ஆகவே இந்த புறா போட்டியில் இருக்கிறவங்க கலந்துக்கிட்டவங்க பூரா கரூர் மத்திய நகரத்தை சார்ந்தவர்களும் மற்றபடி இதில் கலந்துக்கிட்டு புறாக்களை பார்வையிட வந்திருக்கக்கூடிய வெளியூரிலிருந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஈரோடு கந்தசாமி அவர்கள் மற்றும் கோபி செட்டிப்பாளையம் பிரபு அவர்கள் மற்றும் திருப்பூரை சேர்ந்த பிரவீன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து வெளியூர் நண்பர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். நன்றி தெரிவித்துள்ளேன்.